கோவை அருகே சாலையில் சென்ற இருசக்கர வாகனங்கள் மீது கார் மோதியதில் மூவரும் தூக்கி வீசப்படும் பதைப்பதைப்பூட்டும் சிசிடிவி வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ். இந்த விபத்தானது எப்போது ஏற்பட்டது? இந்த விபத்தில் சிக்கிய 3 பேரின் நிலைமை தற்போது என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். கோவை பெரியநாயக்கம்பாளையம் பகுதியை சேர்ந்த கவுண்டம்பாளையம் அருகே பாலமலை ரோட்டில் இன்று காலை 2 மாணவிகள் தனியார் அவங்களோட இருசக்கர வாகனத்துல வந்து கொண்டிருந்தாங்க. அப்போது ரீனா மட்டும் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. அவங்க முன்னால 70 வயசு மதிக்கத்தக்க 53 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் ஆறுசாமி என்பவரும் மொபைட்ல வந்துட்டு இருந்தாரு. அப்போது எதிரே வந்த 70 வயதான மயில்சாமி என்பவர் தனது காரில் வலதுபுறம் ஏறி சென்று மது போதையில அந்த வாகனத்தை 2 வாகனத்தையும் இருசக்கர வாகனத்தையும் மோதிட்டாங்க. இதுல காரில் வந்தவர் மேலும் மரத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. காரில் அந்த பைக் 2 வீலர்ல வந்த 3 பேரும் படுகாயமடைந்து அதிர்ஷ்டமா உயிர் சேதம் ஏற்படாம தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. இந்த பாதை ரொம்ப குறுகிய பகுதியா இருக்கிறதுனாலையும் அதிகாலையில வந்ததுனாலையும் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படாம ஏற்பட்டிருக்குது. இந்த பகுதியில போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபடணும்னு சொல்லி அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.